கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சவுக்கு சங்கர் அவர்களுடைய வழக்கறிஞருடைய ஒரு பிரஸ் மீட் ஒன்று பார்த்தாங்க. உண்மையிலேயே பார்க்கும்போது அவ்வளோ கஷ்டமா இருந்துச்சு. ஒரு பக்கம் திமுக உடன்பரப்புகள்லாம் ஆணவத்தில் ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க. அதை நம்ம பின்னாடி செகண்ட் ஹாஃப் ஆஃப் த வீடியோவில் பார்ப்போம். அதில் அந்த வழக்கறிஞர் சொன்ன செய்தியை கேட்கும்போது, அங்கே பெண் காவலர்களை இழிவாக பேசிட்டாருன்னு சொல்லி தானே அவர் கைது பண்ணாங்க. ஆனா அந்த பெண் காவலர்கள் இப்ப சவுக்கு சங்கர் அவர்களே தினந்தோறும் கோர்ட்டுக்கும் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் மாறி மாறி கூட்டிக்கிட்டு அலைஞ்சிக்கிட்டு இருக்கக்கூடிய இன்ஸ்பெக்டர், சப் இன்ஸ்பெக்டர், இன்னும் கீழ் நிலையில் இருக்கக்கூடிய காவலர்கள் இவங்க எல்லாருமே புலம்பி தீக்கிறாங்களாம். ஐயா பிரஸ் மீட்ல பேசும்போது எடுத்து சொல்லும் போது எங்களை பத்தியும் சவுக்குக்காக பேசும்போது எங்களுக்காகவும் கொஞ்சம் சேர்த்து பேசுங்க. இங்க சவுக்கு தண்டனை அனுபவிக்கிறாரா இல்ல நாங்க தண்டனை அனுபவிக்கிறோமான்னு எங்களுக்கு தெரியல. அந்த அளவுக்கு நாங்க அலைக்கழிக்கப்படுறோம். சரியான தூக்கம் இல்லை, டிராவலிங்கு, எங்களால தண்ணி குடிக்க முடியல, இயற்கை உபாதைகளுக்கு போக முடியல. அப்படி நாங்க ஒவ்வொரு நாளும் எங்களுடைய பிரஷர் அதிகமாயிட்டே போகுது அப்படின்ற மாதிரியான அவங்களுடைய மனக்குமுறல்களை வச்சிருக்காங்களாங்க. போலீஸ்காரங்க என்ன சொல்றாங்கன்னா, எங்களாலேயே முடியல சார். சாயந்தரம் 7 மணிக்கு புழல் எடுத்து நைட்டு மார்த்தாண்டம் விடுறாங்க, மார்த்தாண்டத்தில் எடுத்து பெரம்பலூர் விடுறாங்க. சவுக்கு சங்கர் தப்பு பண்ணாருன்னா அவரை தண்டிக்கட்டும் சார், எங்களை ஏன் தண்டிக்கிறாங்க? நீங்க எங்களுக்காகவும் பேசுன்னு அவங்க எங்ககிட்ட கேட்கறாங்க. அப்படி பார்க்கும்போது யாரோ சொகுசா இருக்கக்கூடிய யாரோ சிலரை மகிழ்விக்கிறதுக்காக, சாட்டிஸ்ஃபை பண்றதுக்காக இவங்களை பயன்படுத்திக்கிட்டு ஏதோ இவங்களுக்கு நீதி பெற்று தருவதாக பயன்படுத்திக்கிட்டு அவங்களையே கஷ்டப்படுத்திட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான கோணத்துல அவங்களுடைய தரப்புல இருந்து நம்ம செய்திகள் கேள்விப்படுறோம். மிகுந்த மன அழுத்தத்துக்கு ஆளாயிருக்காங்க. சங்கர் தைரியமா இருக்காரு. போலீஸ்காரங்க இப்ப மிகுந்த மன அழுத்தத்தில் இருக்காங்க. டெய்லியும் காலையில ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வருது சார், டெய்லியும் நாங்க ஒன்று செய்ய வேண்டியதா இருக்கு. போலீஸ் எங்களை காப்பாத்துங்கன்னு இப்ப எங்க கிட்ட கேட்கற நிலைமையில தான் இருக்காங்க. இந்த செய்திகள்லாம் உண்மையா இருக்கக்கூடிய பட்சத்துல, ரியாலிட்டிங்கிறது இப்படிப்பட்டதாக இருக்கக்கூடிய பட்சத்துல இங்க உடன்பிறப்புகள் ஒரு பிம்பத்தை கட்டமைச்சிட்டு இருக்காங்க இல்லையா? காவல்துறை மாஸ் காட்டிட்டு இருக்குது, செம கெத்து காட்டிட்டு இருக்குது, நீதித்துறைக்கே நாங்க டஃப் கொடுத்துட்டோம்ல அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்காங்கல்ல. என்னென்னலாம் அவங்க எழுதுறாங்க. இப்ப பாத்தீங்கன்னா சூழல் நீதித்துறை வெர்சஸ் காவல்துறை அப்படின்ற மாதிரி கொண்டு போற மாதிரியான வேலையை எப்படி எல்லாம் பாக்குறாங்க அப்படின்றத கொஞ்சம் பார்ப்போம். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு காலையில ஒரு வீடியோ போட்டிருந்தோம். சவுக்கு சங்கர் அவர்கள் மீது பாய்ச்சப்பட்ட இந்த 2வது குண்டாஸ் பத்தி பேசியிருந்தோம். அதுல சில கேள்விகளை நம்ம எழுப்பியிருந்தோம். இது ஒரு மாதிரி நீதிமன்றத்தை, உயர் நீதிமன்ற நீதிபதிகளை அவங்களோட ஈகோவை ட்ரிகர் பண்ற மாதிரி இல்லையா? அவங்கள இழிவுபடுத்துற மாதிரி அல்லது சவால் விடுற மாதிரி இல்லையா? ஏன்னா இப்பதான் 2 நாளைக்கு முன்னாடி அவ்வளவு தூரம் பாடம் எடுக்கிற மாதிரி பக்கம் பக்கமா அட்வைஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணிருங்க அப்படின்னு சொல்லி அவங்க அமுச்சு விட்டுறாங்க. அடுத்து வெளியே வந்த உடனே இப்ப ரிலீஸ் ஆக போறாருன்ற ஸ்டேஜ்ல இன்னொரு குண்டாசை போட்டாங்க அப்படின்னா அந்த நீதிபதிகள் என்ன நினைப்பாங்க? அவங்க சொல்லலாம், இல்லைங்க அது வேற கேஸ் இது வேற கேஸ்ன்னு சொல்லி. ஆனா இன்டென்ஷன் என்ன அப்படின்னு புரியாத அளவுக்கு நீதிபதிகள் ஒன்றும் குழந்தைகள் இல்லை இல்லையா? அப்போ எதுக்காக இந்த கவர்மெண்ட் இதை பண்ணிச்சு, அப்ப நம்ம இவ்வளவு தூரம் சொன்னதுக்கு என்ன மரியாதை அப்படின்னு சொல்லி நீதித்துறையும் நீதி அரசர்களும் யோசிப்பாங்க இல்லையா? இது என்னவா போய் நிற்கும்? இந்த செயலை நீதிமன்றமும் நீதி அரசர்களும் எப்படி பார்ப்பாங்க அப்படின்ற மாதிரிலாம் கேள்விகள்லாம் நம்ம எழுப்பியிருந்தோம் இல்லையா? அதெல்லாம் முடிச்சுட்டு நான் யதார்த்தமா ட்விட்டர் ஓபன் பண்ணி பார்க்கும்போது ஒருத்தர் ஒரு பதிவு போட்டிருந்தாருங்க. அது ரொம்ப என்ன சிந்திக்க வச்சுச்சு. நமக்கு மட்டும்தான் அப்படி தோணுச்சான்னு பார்த்தா அவங்களுக்கும் அப்படிதான் தோணி இருக்குது. பல பதிவுகள் இது மாதிரியே இருந்துச்சு. என்னன்னா, ஹைகோர்ட் ஆவது கூந்தலாவது என்று ஒரு தலைவர் பேசினார். எச் ராஜா சொன்னது பயங்கர சர்ச்சையாச்சு, உங்களுக்கே தெரியும். அவர் வெறுமனே பேச்சில் பேசியதை தமிழ்நாடு அரசு செயலில் காட்டி இருக்கிறது, கண்டனங்கள் அப்படின்னு சொல்லி பதிவு போட்டிருக்காரு ஒரு ஆக்டிவிஸ்ட். இதே மாதிரியான பதிவுகள் நிறைய நம்மளால பார்க்க முடிஞ்சுங்க. இதை உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் திமுகவை சார்ந்தவர்கள் எல்லாம் பதிவு போட்டுட்டு இருக்காங்க. அதாவது உயர்நீதிமன்ற நீதிபதிகளையே பாத்தீங்கன்னா மறைமுகமா ட்ரோல் பண்ணி பாக்குறாங்க. ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று பாருங்களேன். RS பாரதி அவர்களுடைய மகன் போட்ட ஒரு பதிவு. அதுல அவர் என்ன சொல்ல வராரு அப்படிங்கறத நீங்க பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு புரிஞ்சிடும். நீதிபதி வக்கீலானா போலீஸே நீதிபதி ஆயிரும், புரிஞ்சுக்கோங்க மேலாட் அப்படின்னு சொல்லி அந்த உயர் நீதிமன்ற நீதிபதிகள் பாடம் எடுத்து உங்களுக்கு அட்வைஸ் பண்ணி அனுப்பிச்சவங்கள கொஞ்சமாச்சும் பெருந்தன்மையா அரசாங்கம் மாதிரி நடந்துக்காங்க அப்படின்ட்டு அவங்களுக்கு இப்ப இவங்க பாடம் எடுக்கிறாங்க. நீங்க என்ன வக்கீல் மாதிரி உட்காந்துக்கிட்டு எங்களுக்கெல்லாம் அப்படியே ஆர்கியூமெண்ட் பண்ணிக்கிட்டு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க? நீங்க அப்படி மாறினீங்கன்னா பாத்தீங்களா, எங்களுடைய திராவிட மாடல் போலீஸே நீதிபதியா மாறிடுச்சு, இனிமே நாங்க தான் ஜட்ஜி. சரி ரைட்டு, காக்கி சட்டை போட்ட நீதிபதிகளாக திராவிட மாடல் அரசால காவல்துறையினர் ப்ரொமோட் பண்ணப்பட்டிருக்கிறாங்க. இப்ப இந்த காக்கி சட்டை போட்ட நீதிபதிகள் இருக்கிறாங்கல்ல, இப்ப இந்த 2வது குண்டாஸ் போட்டாங்கல்ல, அதை எப்படி போட்டுட்டு அப்படியே பூட்டி வச்சுக்குவாங்களா இல்ல கோர்ட்டுக்கு போய் தான் ஆகணுமா? எப்படியும் கோர்ட்டுக்கு போய் தான் ஆகணும். கோர்ட்டுக்கு அவங்களும் இழுப்பாங்கல்ல. இப்ப அங்க உங்களுடைய காக்கி சட்டை போட்ட நீதிபதிகளும் போவாங்கல்ல, அவங்க அங்க வந்த உடனே ஒரிஜினல் நீதிபதி கருப்பு கோட்டு போட்ட நீதிபதி இருப்பாருல்ல, படிச்சுட்டு வந்தவங்க, அதுக்குன்னு அவங்க அடடா காக்கி சட்டை போட்ட நீதிபதிகள்லாம் வந்திருக்கிறீங்க, பெரிய பெரிய மனுஷங்கள்லாம் வந்திருக்கிறீங்க, சரி சரி வாங்க அப்படின்னு சொல்லி அவங்க டக்குன்னு அவங்க சீட்ல இருந்து எந்திரிச்சிட்டு உட்காந்து நீங்களே திராவிட மாடல் போலீஸ் தரப்பாக ஒரு தீர்ப்பு ஒன்று நீங்களே சொல்லிட்டு போயிருங்க, நான் வரோம் அப்படி நின்னுக்கிறேன் அப்படின்ற மாதிரி நின்னுப்பாங்களா இல்ல எப்படி? அப்படிதான் உடன்பிறப்புகள் நம்புறாங்க போல இருக்குது. ஏன்னா ஏற்கனவே நம்ம திராவிட மாடல் காவல்துறையை பத்தி அவங்க ஒரு தடவை ஃபயர் விட்டுருந்தாங்க, நல்லா ஞாபகம் இருக்குது. செந்தில் பாலாஜி அவர்களே அமலாக்கத்துறை கைது பண்ணாங்க இல்லையா? அந்த நேரத்துல அமலாக்கத்துறையை கைது பண்ணி அந்த அமலாக்கத்துறை அதிகாரிகளை தமிழ்நாட்டில் வச்சு கைது பண்ணி உள்ள வச்சிடலாம் அப்படின்றதுக்கான டிஸ்கஷன் எல்லாம் போயிட்டு இருக்குது. விரைவில் சம்பவம் போடு அப்படின்னு சொல்லி 3 ஃபயர் விட்டுருந்தாங்க. 1 வருஷம் ஆச்சுங்க. ஆமா, அமலாக்கத்துறை எல்லாம் வெளியே தான் இருக்கிறாங்க, செந்தில் பாலாஜி தான் உள்ளே இருக்கிறாரு. மனுஷன் இன்னும் வெளியே வந்த பாடு இல்லை.
அப்படி அந்த நம்பிக்கை மட்டும் அவங்களுக்கு இன்னும் கண்டினியூ ஆயிட்டே இருக்குது. ஆனா நாளா ரொம்ப எதிர்பார்ப்போட தாங்க காத்துட்டு இருக்கிறேன். எப்படி இந்த காக்கி சட்டை போட்ட நீதிபதிகள் சவுக்கு சங்கர மறுபடியும் ஒரிஜினல் கருப்பு கோட்டு போட்ட நீதிபதிகள் கிட்ட உயர் நீதிமன்றத்துக்கு கூட்டு போய் தான் ஆகணும். அப்படி போகும்போது அங்க அதே நீதிபதிகள் இருக்குன்னு எதிர்பார்க்கிறேன், ஜஸ்டிஸ் சிவஞானம் மற்றும் சுப்பிரமணியம் அவர்கள். அப்போ நடக்க போற அந்த கோர்ட் ரூம் சீனுக்காக நீதிபதிகள் என்னென்ன வார்த்தைகள் எல்லாம் உதிர்க்க போறாங்க அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் ரொம்ப ஆர்வமா காத்துட்டு இருக்கிறேன். அந்த நீதிபதிகளே இல்லைனாலும் பரவாயில்ல, வேற எந்த நீதிபதிகள் இருந்தாலும். ஏன் அப்படின்னா இப்போ ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு ஈகோ இருக்குதுங்க. போலீஸ் ஈகோன்னு சொல்லி நம்மளாம் கேள்விப்பட்டிருப்போம். தமிழ்நாட்டில் ஏதோ ஒரு மூலையில யாரோ ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்தவங்களை ட்ரிகர் பண்ணிட்டா ஒட்டுமொத்த டிபார்ட்மெண்ட்டும் ஒன்னா சேர்ந்துருவாங்கன்ட்டு சமீபத்தில் தான் நம்ம பார்த்தோமே. 2 அரசாங்க துறைகளுக்குள்ள முட்டிட்டு இருந்தாங்கல்ல, போக்குவரத்து துறைக்கும் காவல்துறைக்கும் நடுவில். அது ஏதோ ஒரு சின்ன இஷ்யூ, ஒரு டிக்கெட் இஷ்யூ. அதுக்காக பார்த்தீங்கன்னா 2 துறைக்குமே பிரச்சனை வந்து கவர்மெண்ட் பஸ்ஸுகளே பிடிச்சி இவங்க வந்து வாகன தணிக்கையெல்லாம் பண்ணிக்கிட்டு ஃபைன் போட்டுக்கிட்டு ஏதோ பண்ணிட்டு இருந்தாங்கல்ல. அதுக்கப்புறம் அந்த போலீஸ்காரரையும் அந்த கண்டக்டரையும் சந்திக்க வச்சு அவங்களுக்குள்ள ஒரு பயங்கரமான ஒரு சமரச வீடியோலாம் நீங்க பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். இனிமே கை கொடு கட்டிப்பிடி, இனிமே நீங்க ஃப்ரெண்ட்ஸ் சண்டை போடக்கூடாது அப்படின்ற மாதிரி அந்த சர்ச்சைக்கு முற்றுப்புள்ளி வச்சாங்க. இது வந்து தமிழ்நாடு அரசுக்கு உட்பட்ட 2 துறைகள், அதனால ஒரு மாதிரி சமரசம் பண்ணிட்டாங்க. ஆனா இங்க இவங்க ட்ரிகர் பண்றதும் சேலஞ்ச் பண்றதும் யாரு அப்படின்னா நீதிமன்றத்தை. இதுக்கு எல்லாத்துக்கும் இந்த கட்டுப்பாடுகளுக்கெல்லாம் அப்பாற்பட்ட உயர் நீதிமன்றத்தை. அப்படின்னும் போது அவங்களுக்கு ஒரு ஈகோ இருக்கும்ல. அப்போ அவங்க இவங்களை என்ன கேள்வி கேட்பாங்க, அவங்க இவங்களை பார்த்து என்ன பேச போறாங்க, அங்க போயிட்டு இனிமே நம்ம ஃப்ரெண்ட்ஸா இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த நேரத்துல போய் சமாதானமும் பண்ண முடியாது. அப்போ என்ன நடக்கும்? இப்போ ஒன்றும் இல்லைங்க, நேற்று கார்த்தி சிதம்பரம் வந்து இதை கண்டிச்சு ட்வீட் போட்டிருந்தால, அதுல ஒரு வார்த்தையை குறிப்பிட்டிருந்தாரு, அதை நான் சொல்ல மறந்துட்டேன். அனதர் ஜுடிஷியல் ஓவர் டர்ன் வில் ஹேப்பன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படின்னா என்னன்னா, ஒரு 4 நாளைக்கு முன்னாடி நீங்க வாங்கி கட்டிக்கிட்டீங்கல்ல, அதை விட மிச்சமா வாங்கி கட்டிக்க போறீங்க அப்படிங்கிற மாதிரியான பொருள்ல தான் அவர் சொல்லியிருக்காரு. கார்த்தி சிதம்பரம் படிச்சவர் சொல்றாருன்னா கிட்டத்தட்ட உண்மையா தான் இருக்கும் போல இருக்குது. அதுவும் அவங்க கூட்டணி கட்சிக்காரரு அவரே வந்து எச்சரிக்கிறாரு, வாங்கி கட்டிக்காதீங்க, அதுதான் நடக்கும் கடைசியில அப்படின்னு சொல்லி. அப்படிதாங்க இருக்குது. பல பேருடைய கருத்துக்கள் அதுவா தான் இருக்குது. நீ வாங்க போறீங்க, அடுத்து போய் நீ நீதிமன்றத்தில் நின்றுத்தானே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி. சரி பார்ப்போம் என்ன நடக்க போகுது அப்படின்ட்டு. எந்த சட்டமா இருந்தா என்ன, எந்த கைதா இருந்தானே எதுவுமே நிரந்தரம் இல்லை, எல்லாத்துக்கும் ஒரு தீர்வுன்றது இருக்கதான் போதுங்க. இந்த நேரத்துல ஒரு பெரிய மனிதர், மிகவும் மதிக்கத்தக்க உடன்பிறப்புகளால் மிகவும் மதிக்கத்தக்க ஒரு பெரிய மனிதருடைய ஒரு கோட், அவருடைய ஒரு ட்வீட்டை படிச்சு காட்டணும் அப்படின்னு சொல்லி நான் ஆசைப்படுறேங்க. ரொம்ப பெரிய மனுஷருங்க. நிமிர்ந்து நிற்கின்ற கப்பல்கள் கவிழவும் நேரலாம், தரை தட்டவும் நேரலாம், கவிழ்ந்த கப்பல்கள் நிமிரவும் செய்யலாம், பயணம் தொடரவும் செய்யலாம். எழுதியவர் கலைஞர் கருணாநிதி. அவர் வந்து அவருடைய ட்விட்டர் ஹேண்டில் அவர் இருந்த காலங்களில் எழுதின வார்த்தை. நல்லா புரியுது இல்லையா கான்செப்ட் என்னன்ட்டு? ஆமா, இன்னைக்கு நிமிர்ந்து நிற்கிறவங்க கவிழ்ந்து போற காலமும் வரும், தரதட்டி போற காலமும் வரும், கவிழ்ந்து இருக்கிறவங்க மீண்டும் நிமிர்ந்து நிற்கிற காலமும் வரும் அப்படின்றத அவரு தெளிவா சொல்லிட்டு போயிட்டாருங்க. திமுகவுக்கே தீர்க்க தரிசனமா சொன்னாரா அப்படின்னு நமக்கு தெரியலீங்க. அதனால இன்னும் 1.5 வருஷம் தான் இருக்குது. ஒன்றும் இல்லை, இப்போ சொன்னீங்க இல்லையா காவல்துறை நீதிபதிகளாக மாறும் அப்படின்லாம் சொல்லி ஃபயர் விட்டுக்கிறீங்க இல்லையா. காவல்துறைக்கு திமுகவா அதிமுகவா அப்படின்லாம் தெரியாதுங்க. அவங்க வந்து கோபாலபுரத்துக்கு சொந்தமான ஒரு துறை கிடையாது. முதலமைச்சர் சீட்ல யார் உட்காந்துட்டு இருக்கிறாங்களோ அவங்களுக்கு கட்டுப்பட்ட ஒரு துறை. இன்னைக்கு ஐயா ஸ்டாலின் இருக்கலாம், நாளைக்கு அந்த சீட்ல வேற ஒருத்தர் வந்து உட்காரலாம், வேற கட்சி தலைவராக கூட அவர் இருக்கலாம். அவங்க சொல்றதையும் அவங்க கேட்பாங்க. ஒபேத ஆர்டர், அவ்வளவுதான். உங்களுக்கு தெரியுங்க, உங்களே உங்கள் மனதை, அந்த காலத்தில் என்னுடைய மனதை எல்லாரையும் காயப்படுத்தின ஒரு காணொலி. ஐயா கருணாநிதி அவர்கள் கைது செய்யப்பட்டு அவரை தூக்கிட்டு போகும்போது அந்த நள்ளிரவில் அந்த சத்தங்கள், அந்த ஒலிகள் எல்லாம் ஞாபகம் இருக்கு இல்லையா. அதை பண்ணது இந்த காக்கி சட்டை போட்ட நீதிபதிகள் தான். நீங்க பட்டம் கொடுத்துருக்கீங்களே அவங்க தான், அவங்க அதை பண்ணாங்க. அப்ப வந்து அவரு பல தடவை ஏற்கனவே முதலமைச்சர் இருந்தவர், பெரிய தலைவர் அப்படின்லாம் யோசிக்கல. ஆர்டர் வந்துச்சு, செஞ்சுட்டாங்க. நாளைக்கு இதே தான். நாளைக்கு ஆட்சி மாறி வேற ஒருத்தர் ஆர்டர் போட்டா, இப்ப இந்த எழுதி அவங்களுக்கு ஃபயர் விட்டுருக்கிறீங்கல்ல, உங்களையே கூட தூக்கிட்டு போவாங்க. நீங்க ஏதாச்சும் செயல்களில் ஈடுபட்டாலோ அல்லது பொய் வழக்கு போட்டு உங்களை கைது பண்ணணும்னு சொல்லி அந்த அரசாங்கம் முடிவு பண்ணி ஏதாச்சும் பண்ணாலும் உங்களுக்கு அதுதான் நடக்கும். அதனால வந்து ஐயா கருணாநிதி அவர்கள் சொன்ன மாதிரி நிமிர்ந்து நிற்கின்ற கப்பல்கள் தரை தட்டி போறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏற்கனவே கவிழ்ந்து கிடக்கிறது நிமிர்ந்து நின்று பயணிக்கவும் வாய்ப்பு இருக்கிறது என்பதை மனதில் வைத்துக்கொண்டு செயல்படுங்கள். வேணாம், ரொம்ப உயரத்துல மிதக்காதீங்க. நீங்க வந்து ஐயா கருணாநிதி அவர்களுக்கு 134 அடி உயரத்துல சிலை வைக்கிறதுக்கெல்லாம் பிளான் போட்டுட்டு இருந்தீங்க. ஆனா உங்களுடைய செயல்கள்லாம் எப்படி இருக்குது அப்படின்னா 134 அடி நீங்க கீழ் நோக்கி நோண்டிக்கிட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு நீங்களே கீழ் நோக்கி தோண்டிக்கிட்டு இருக்கிறீங்க, நல்லா பெரிய குழியா தோண்டிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் சிம்டம்ஸ் எல்லாம் இருக்குதுன்னு சொல்லி பரவலாக எல்லாரும் சொல்லிக்கிறாங்க. பார்த்து தோண்டுங்க. அவ்வளோ அவசரமா அவ்வளோ வேகமா ஏன் தோன்றீங்க அப்படின்னு தெரியல. ஆனா நீங்க தோன்றதை நிறுத்த போறதில்லை. வாழ்த்துக்கள். அடுத்த காணொலியில் சந்திப்போம். நன்றி.